ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கு, தலை நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சார் பண்ணணும்? இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டீமிங் தான் ஃபர்ஸ்ட் எய்டு. மஞ்சள் தூள் போட்டோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட அந்த ஆவி பிடிக்கிற மருந்து அதை வந்து வெந்நீரில் போட்டோ அவங்க வந்து ஸ்டீமிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டீமிங் வந்து உங்களுக்கு அந்த பூந்தசைகளை இலக்கி விடுறதுனால அந்த சைனஸ் அறையில் வந்து சேர்ந்திருக்கிற நீரோ அல்லது திரவமோ உங்களுக்கு வெளியே நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ ஒரு இமீடியட் ரிலீஃப் வந்து அது கிடைக்கும். இப்போ வீசிங் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பஃப் மாரி யூஸ் பண்ணுவாங்க சார். அது கடைசி வரைக்கும் பஃப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணுமா? இல்ல அத கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் அந்த இன்ஹேலர்ஸையோ அல்லது பஃப்பையோ குழந்தைங்களோ பெரியவங்களோ தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க எந்த பீரியட்க்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பீரியட் வரை தான் நீங்கள் அந்த இன்ஹேலரையோ பஃப்பையோ வந்து யூஸ் பண்ணணும். இப்போது நிறைய வந்து ஊக்க மருந்து கலந்த பஃப் அல்லது இன்ஹேலர் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணால் எந்த ஒரு பலனும் இருக்காதுன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்.